ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு தோசை வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். நல்லா காரசாரமான கார தோசை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கார தோசை பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பெஷலாக ஒரு சட்னி ரெடி பண்ணணும். அதுக்காக நான் கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 காஷ்மீரி மிளகாய் போட்டுக்கலாம். இது வந்து கலருக்காக. அடுத்தது காரத்துக்காக 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் வந்து ஒரு 4 பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு ஓரளவு வதங்கி வந்ததும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தில் தான் பண்ணுவாங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா ஒரு 10 வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ இதோட தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஒரு பாதி தக்காளி போட்டிங்கன்னா போதும். ஏன்னா இதுக்கப்புறமா நம்ம இதோட புளி சேர்க்க போகிறோம். அப்புறம் தக்காளி அதிகமாக போட்டால் புளிப்பு வந்து அதிகமாயிரும். இப்போ இது கொஞ்சம் வதங்கினதும் நம்ம புளி சேர்த்துக்கலாம். புளி வந்து இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க, போதும். புளியை நம்ம இதோடவே சேர்த்து வதக்கிறப்ப புளி நல்லா சாஃப்டாக வதங்கிரும். அப்புறம் உங்களுக்கு வந்து அரைக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா இந்த அளவுக்கு மசிய வதங்கி வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம். அரைக்கிறப்ப நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காம நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம தோசை சுட்டுடலாம். தோசை வந்து நல்லா மெல்லிசான தோசையாக ஊற்றிக்கோங்க. நம்மளோட சேனலில் ஏற்கனவே மசால் தோசை, ரவை தோசை, அடை தோசை, இந்த மாதிரி தோசை வெரைட்டி நிறைய நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து மூடி ஒரு 30 செகண்டுக்கு இந்த தோசையை வேக விட்டுக்கோங்க. 30 செகண்டுக்கு அப்புறமா திறந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்பெஷல் சட்னியை வந்து தோசை மேலே நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே வெங்காயத்தை வந்து கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இட்லி மிளகாய் பொடி போட்டிருக்கேன். இது வந்து நட்ஸ் இட்லி மிளகாய் பொடி. இதுவும் வந்து நம்மளோட சேனலில் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மிளகாய் பொடி போடும்போது. 1 டீஸ்பூன் சுற்றி நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கடைசியாக புதினா இல்லைன்னா மல்லித்தழை கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. எது போட்டாலும் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுப்பை வந்து சிம்முக்கு மாற்றிட்டு இன்னொரு 1.5 நிமிஷத்துக்கு இந்த தோசையை நல்லா வேக விட்டுக்கோங்க. தோசையை திருப்பி போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ நம்மளோட காரசாரமான கார தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு மேலே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கார முட்டை தோசை மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த கார தோசை ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.